என் பேர் கருப்பையா. நான் சின்ன வயசுலேருந்து தளபதி ஃபேன் தான். அண்ணன் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். வீட்டில் அண்ணன் ஒருத்தர் மாதிரி. அண்ணன் கட்சி ஆரம்பித்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டில் மாற்றம் வரணும் சார். இந்த திராவிட கட்சி, இந்த கட்சிகள் ஒழிஞ்சு புதிய அரசியல் மாற்றம் வரணும். அதுக்கு தலைவர் தளபதி நல்ல ஒரு அரசியல் அமைப்பு பண்ணுவார்னு நம்புகிறோம். தலைவர் ஃபேன்ஸுக்கு சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷம் தான். தலைவர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே சந்தோஷம். சின்ன ஒரு வருத்தம் தலைவர் தளபதி திரும்பி திரையில் பார்க்க முடியாது. கடைசியாக இந்த ஒரு லாஸ்ட் படம் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். மற்றபடி மக்களுக்கு நல்லது செஞ்சும் போது எனக்கு இன்னும் அதோட இன்னும் இரட்டிப்பு சந்தோஷம் தான் எல்லாத்துக்கும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். வரணும், மாற்றம் வரணும், தமிழ்நாட்டில் மாற்றம் வரணும். அதுக்கு தளபதி வரணும். நாங்கள் ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக நாங்கள் தளபதி ரசிகர் தான். நம்ம ஓட்டு ஃபுல்லாக எங்கள் அண்ணன் தளபதிக்கு மட்டும்தான், யாரும் கிடையாது. ரெண்டுமே இருக்கணும் தான் சார். முழு நேரம் அரசியல் வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா திரும்பி படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நடிக்க முடியாது. முதலமைச்சர் ஆயிடுவார், 2026 ஆயிடுவார். ஆயிட்டாருன்னா படம் நடிக்க வேணாம், ஆயிடுவார். அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் வர வச்சுருவோம். இருக்கட்டும், ரெண்டுமே இருக்கட்டுமே, அவர் விருப்பம் தானே, பார்க்கலாம். நல்ல முடிவு தான் சார், கரெக்டான முடிவு தான் சார், தப்பு இல்லை. அதில் ஒன்று இழந்தால் தான் சார் ஒன்று கிடைக்கும். சினிமா விட்டால் தான் அரசியலில் வர முடியும், விட்டு தான் ஆகணும். ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும். தமிழக வெற்றி கழகம், வெற்றி அவருக்கு பேரோட மீனிங்கே வெற்றி தான். அதுக்கேற்ற மாதிரி கட்சி பேர் வெற்றிங்கும் போது வெற்றியாக தான் ஆரம்பிக்க. அதான் திராவிடத்தை சேர்க்காம திராவிட மாடல், திராவிட ஆட்சி, திராவிட ஊழல் இதெல்லாம் சொல்லி இதை பண்ணுறதுக்கு திராவிடம் இல்லாமல் ஒரு கட்சி வரவேற்கத்தக்கது. ரொம்ப சந்தோஷம், எல்லாத்துக்கும் நல்ல சந்தோஷம் தான். ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊர் சைடில் ரொம்ப ட்ரோல்லாம் அவருக்கு ஒன்றும் இந்த வருஷம் புதுசு இல்லை சார். ஒரு ஆரம்பத்துலேருந்தே ட்ரோல் எல்லாம் பார்த்துட்டு தான் சார் இருக்காரு. அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. இக்னோர் நெகட்டிவிட்டிஸ் சொல்கிறோம், சொல்லிட்டு தான் இருப்பான். அதான் நம்ம பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காக அதெல்லாம் தலைவர் சமாளிச்சுடுவார். அது உங்க மனசை காயப்படுத்தாத அரசியல் இன்னும் கொஞ்சம் ஹார்டா பேசுவாங்க. நம்மளும் எதிர்ப்போம்ல, எல்லாத்துக்கும் ரெடி தானே சார். தளபதி ஆட்சிக்கு என்னென்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்மார்க் ஒழிக்கணும். மருத்துவம் எல்லாத்துக்கும் ஒரே சமமாக இருக்கணும். கல்வியும் சமமாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கல்வியில் தான் அதிக ஊழல் நடக்குது. ஃபர்ஸ்ட்டு கல்வியிலையும் மருத்துவத்திலும் தான் ஊழலே நடக்குது முக்கால்வாசி. அதை முதல்ல சரி பண்ணணும். அதான் எங்களோட பெரிய ஆசை. எல்லாமே பாதி பேர் தொண்டர்களாக தான் இருக்கிறாங்க முதல்ல அந்த இயக்கத்தில். இப்போ கட்சியாக மாறதால அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். தளபதி படம் ஒவ்வொரு படம் வரும்போதும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இன்னொரு ஊரில் வந்துடும். கண்டிப்பா படத்தை படமா பார்த்துருக்கணும். அவங்க அரசியல் தலைவர்கள் படத்தை படமாவே பார்த்துருக்கணும். படம் தானேன்னு சொல்லி போயிருக்கணும். இல்லை இவர் நம்மள சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிங்க. நாங்க மேல வந்துட்டோம். இன்னும் பிரச்சனை கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்க மேல உட்காருவோம். கோட்டையை பிடிச்சிருவாரு தளபதி. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பேனர்லாம் கிழிச்சு பெரிய ஒரு பிரச்சனை பண்ணாங்க. ரசிகர்கள் ரொம்ப நொந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. சர்க்கார் பிரச்சனைங்கிறது அவருக்கு புதுசு இல்லையா சார்? அதான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன். அவருக்கு விமர்சனம் பிரச்சனைங்கிறது புதுசு இல்லை. கத்தி படத்துக்கு மேலேருந்தே நான் அப்போதுலேருந்தே தமிழ்லேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பிரச்சனைகள்லாம் அது ஒன்றும் புதுசு இல்லை, பார்த்துக்கலாம். ஒரு கடைசி படம் 69வது படம் சொல்லியிருக்காரு. அதை பற்றி அறிவிப்பு எதுவும் வரல. பட் ஆனால் 69வது படம் கடைசி படம் யாரு கூட இருந்தா நல்லா இருக்கு? வெற்றிமாறன் தான் ஒரு சமூக படம் எடுத்து இதுன்னா நல்லா இருக்கும். அந்த பாடிக்கு நல்லா இருக்கும்னு நாங்கள் ஆசைப்போம். நான் ஃபர்ஸ்ட் தேட்டரில் பார்த்து வேட்டைக்காரன். அதுக்கு எல்லாமே ஃபுல்லாக தேட்டரில் தான் தளபதி படம். சின்ன வயசுலேருந்து தளபதி ஃபேன் தான். அது என்னமோ ரீசனே இல்லை. தளபதி ஃபேனாக இருக்குது சின்ன வயசுலேருந்து நம்ம தளபதி ஃபேன் தான். அல்ல இந்த படம்னு சொல்ல, சின்ன வயசுலேருந்தே தளபதினே ஆயிடுச்சு. அண்ணன் மாதிரி எவ்வளோதான். அந்த ஒரு பாண்டிங் மாதிரி இருக்கு. அண்ணன் வேற எதுவும் சொல்ல முடியல அவரை பற்றி. அண்ணன் நிறைய பண்ணிட்டு இருக்காரு சார். ரொம்ப தெரிஞ்சும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு, தெரியாம ஏகப்போக பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம்தான்.
நிறைய பண்ணணும்னு இன்னும் நம்புகிறோம். நிறைய பண்ணுவார். மக்களுக்கு இன்னும் ஊழலெல்லாம் ஆட்சி லஞ்சம் எல்லாத்தையும் ஒழிச்சு நல்லா இன்னும் மேலும் மேலே இன்னும் இந்த தமிழ்நாட்டை வந்து வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நம்புகிறோம். அது தளபதியால் முடியும்னு எங்களுக்கு தெரியும். வரணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ஸ்டார் ஆயிட்டு அங்கே ஒரு அளவு மார்க்கெட் டவுன் ஆகும்போது தான் பாலிடிக்ஸ்னு ஒரு இடத்துல போவாங்க. இல்லை சார், அப்படி இல்லை. எம்ஜிஆர் இப்போ வந்து டவுன் ஆகிட்டு உள்ள வரலையே, விஜயகாந்த் அவர்கள் டவுன் ஆகிட்டு உள்ள வரலையே, எல்லாம் ஹையில் இருக்கும்போது தான் வந்தாங்க அவங்கவுங்க ஒரு இடத்த பிடிச்சாங்க. அவங்களோட இன்னும் மேற்படி இன்னும் ஒரு இடத்த பிடிப்பார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. வருவார். ஃபஸ்ட்டு தனித்து போட்டிவிடுவோம் சார். தனித்து போட்டிட்டு முதல்ல பர்சன்டேஜ் பார்ப்போம். அப்புறமா அது வந்து அண்ணன் எடுக்கிற முடிவு தான், தளபதி அவர்கள் எடுக்கிற முடிவு தான். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவாங்க. சோலாக வந்தால் தான் நம்மளோட மதிப்பு என்னன்னு தெரியும். சோலாக தான் வரணும். கூட்டணி இருந்தால் எல்லா கட்சிக்காரங்களும் ஓட்டு போடுவாங்க. நம்மளோட மதிப்பு அதில் தெரியாது. நம்மளோட பர்சன்டேஜ் எவ்வளோ வாக்காளர்கள்னு தெரியாதுல்ல. சோலாவாக தான் வரணும். சோலா வந்தால் தான் நம்மளோட இது தெரியும். மக்கள் மத்தியில் நம்ம எப்படி இருக்குன்னு இருந்தால் நம்ம சோலா வந்தால் மட்டும்தான் தெரியும் மக்கள் மத்தியில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது, வர வைக்கிறாங்களா இல்லையான்ட்டு. கூட்டணி தேவையில்லை. விஜயகாந்த் சார் கூட வைக்கலாமே. விஜயகாந்த் சார் கூட வைக்கலாம். அண்ணன் கட்சி தானே, வைக்கலாம், தப்பு இல்லை. விருதாச்சல தொகுதி நல்லூர் ஒன்றிய மாணவர் அணி செயலாளராக இருக்கேன். ஸ்கூலில் இந்த ப்ரெட்டு பால் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, நிறைய ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து நிறையா இருக்குது சார். கொரோனா டைமில் கூட விருத்தாச்சலத்தில் நாங்கள் கூட கேஸ் சிலிண்டர் நிறையா வாங்கி கொடுத்துருக்கோம். கட்சி நாங்கள் பண்ணுற சார்பாக நாங்களே போய் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. நிறையா இருக்குது சார். நிறையா எப்படி சொல்கிறாங்க, மன்றம் வச்சிருக்கும்போது நல்லா உதவி பண்ணிருக்கீங்க, கண்டினியூ பண்ணுறது எதுக்கு அரசியல் அப்படின்ட்டு? மன்றத்துலேருந்து ரொம்ப பண்ண முடியாது சார். பதவி வந்தால் நம்ம இன்னும் ஃபுல்லாக நல்லா பண்ணலாமே. அதிகாரத்துலேருந்து பண்ணுறது வேறு, அதிகாரத்தில் எல்லாமே பண்ணுறது வேறு இருக்குல்ல. இன்னும் நிறையா பண்ணலாம்ல மக்களுக்கு. அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் பண்ண முடியும். இதில் இருந்தால் ஃபுல்லாக தமிழ்நாடு முழுவதுக்கே எல்லாத்துக்கும் பண்ணலாம்ல. அந்த ஒரு ரீசன். கட்சிக்கு பற்றி சொல்லியிருந்தாரு, மண்டபத்தில் சொல்லியிருந்தாரா இல்லை சொல்லி தலைவர் முடிவு தானே சார். தெரிஞ்சிருக்க முன்னாடியே தெரியும். அப்பத்தில் அவரே சொல்லியிருக்காரு சார். அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு, மக்கள் இங்கே இந்த விஜயவா இருந்தவரை தளபதியை கொண்டு வந்திருக்காங்க, தளபதியை அந்த டைம் வரும்போது கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்கும் போது நம்ம என்ன சார் சொல்லிட்டு அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு. நம்ம ஒரே சொல்ல மாட்டேங்க. தளபதி விஜய் அண்ணன் தமிழக வெற்றி கழகம் என்றும் வெற்றியாகவே ஆரம்பித்து தளபதி அவர்கள் தமிழக முதல்வராக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். விஜய் வந்து கொஞ்சம் யங்ஸ்டரு வந்திருக்காப்புல அரசியலுக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கெல்லாம். இப்போ தனிப்பட்ட முறையில் வந்திருக்காப்புல, அதான் கொஞ்சம் இது, வேற ஒன்றும் இல்லை. கூட்டணி ஏதாவது வந்திருந்தா ஓரளவுக்கு நல்லா வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் ஆல்ரெடி நம்பிக்கை இருக்கு வந்துருவாருன்னு. ஆனால் 2026 வருவேன் இருக்காப்புல. அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காப்புல. எல்லாத்துக்கும் சந்தோஷம். அவரோட நோக்கமே அதே தான், ஃபர்ஸ்ட்லேருந்து அதான், வருவேன்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக வந்துட்டார் அரசியலுக்கு. விஜய் ஃபேன் தான். அரசியல வரலாமா இல்ல வந்து அவர் நடிகராகவே வந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்? இல்ல, மனசோட சொல்லணும்னா அவர் அரசியல் வர்றது நல்லது. ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கூட்டணியில வந்து நல்லா இருக்கும். தனிப்பட்ட முறையில் வருது ஓரளவுக்கு. அவர் ஓட்டு இருக்குது, யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் இருக்கு. பெரிய ஆளுங்க ஓட்டுலாம் சொல்ல முடியாது. இப்பத்திலிருந்து கட்சியில இருக்கிறாங்க இல்லை வருகிறாங்களா, இப்போ யங்ஸ்டர்ஸ் ஓட்டு கண்டிப்பா உண்டு அவருக்கு. அதனால ஒரு கூட்டணி வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். தனிப்பட்ட முறையில் வராரு, வேற ஒன்று சொல்லிட்டாப்ல இருந்தாலும் சொல்றேன், ஏதாவது ஒரு பக்கம் இது வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு நிலைமைக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இப்போ ஏடிஎம்கே வந்து அவங்களுடைய சண்டை போட்டனால ஒன்றும் இல்லை. டிஎம்கே பாரதிய ஜனதா, இது ரெண்டு ஒரு பக்கம். எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா பக்கம் வந்தால் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. முக்கியமான காரணங்கள்னா இந்த லாஸ்ட்டாக வந்த படத்தில் இப்போ லியோன்னு ஒரு படம் வந்து, அதனால கொஞ்சம் ஒரு அடி அந்த படத்தில் வரனால கொஞ்சம் அரசியல் புரியுமாக ஒரு அடினால மெயினாக ஒரு அரசியல் வந்திருக்கனால ஒரு காரணம் சொல்லலாம். நிறையா இது பண்ணனால வந்திருக்காப்புல, வேற ஒன்றும் இல்லை. படங்கள்ல நடிச்சு மிகப்பெரிய பேரு எடுத்திருக்காரு, எல்லாம் புரிஞ்சுக்குது. அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு மனக்காசம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். எல்லாத்தையுமே சரியில்லை, எல்லாத்தையும் சந்திப்பும் தானே வந்திருக்காப்புல. எல்லாரையும் பேஸ் பண்ணுவோம் அப்படின்னு தானே வந்திருக்கு அரசியலுக்கு.
அவரோட பேர் வந்து உங்களுக்கு ஓகேவா? இந்த தமிழக வெற்றி ம். கழகம் சொல்லி போட்டிருக்காரு. அதுக்கு எந்த அளவுக்கு வந்து நேர்மறையான விமர்சனம் இருக்கு, அதே அளவுக்கு எதிர்மறையான விமர்சனம் இருக்கு. நேம் சரியில்லை அதுன்னு சொல்றாங்க. பட் ரசிகா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல 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 இதுதான் வச்சிருக்காப்புல கட்சி பேர். எல்லாத்துக்கும் இதாக இருக்கும், நல்லா இருக்கும்.